ரொம்ப நாளா விளாக் போடலன்ட்டு எல்லாம் கேட்டீங்க டிஎம்ல. ஏன் போடலன்னா டெய்லி டெய்லி பண்றது தான் எப்பவுமே பண்றேன். அதனால ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. புதுசா எதனா பண்ணும்போது விளாக் போடலான்ட்டு அப்படியே விட்டுட்டேன். நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறேன் இவ்வளவு நாள்ல. அதெல்லாம் எங்கெங்கெல்லாம் கொஞ்ச நாள் தான் வெளியே போயிருப்பேன். அதை மட்டும் எடுத்திருக்கேன் சின்ன சின்ன ஃபுட்டேஜா. அதை வரைக்கும் ஷோ பண்றேன். என்னோட சிக்கன் ரெசிபி பார்த்தீங்கன்னா இப்படிதான் சிம்பிளா தான் குக் பண்ணுவேன். கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றி மசாலாலாம் கொஞ்சம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் புதுசா பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா டிமெட் போனேன். டிமெட் போயிட்டு எனக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அங்கேயே ஷூ வாங்கலான்னு தான் பார்த்தேன். பட் அங்க அவ்வளோ சரியில்லை. அதனால ஆன்லைன்ல ஆர்டர் போட்டேன். அந்த ஷூவை நான் லாஸ்ட்ல ஷோ பண்றேன். டிமெட் போனது ஒரு பெரிய பில்லா வந்தது. அது எவ்வளவு அமௌண்ட்னு கெஸ் பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் சின்ன கப் வாங்கிட்டு இருந்தேன். அதை வச்சு சிக்கன் வீடியோ கொஞ்சம் எடுத்துட்டு அப்புறம் சிக்கன் எல்லாம் போய் கடையில எல்லாம் வாங்க முடியல என்னால. கடையிலோட நம்ம பிளிங்கிட்லயும் ஜிப்டோலயுமே கம்மியா இருக்குது பிரைஸ். அதுலயே ஆர்டர் போட்டுருது. வீட்டுக்கு வந்தோடனே கரெக்டா கிராம் இருக்கான்னு செக் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மசாலா தடவி சிக்கனும் ரைஸும் அப்புறம் ஷூ ஆர்டர் போட்டிருந்தேன். இது ஏற்கனவே பை பண்ண ஷூ தான். இது நான் யூஸ் பண்ணல. ஆனா ரிட்டர்ன் போட்ட சைஸ் சின்னதா இருக்குதுன்ட்டு. ஷூ வந்து நல்லாவே இருக்குது. பார்க்கணும் யூஸ் பண்ணி பார்த்தா யூஸ் பண்ணலாமா இல்ல ரிட்டர்ன் பண்ணலாமான்ட்டு திங்க் பண்ணணும். நல்லா இருக்குது குஷனோட. இந்த ரேட்டுக்கு இது ஒர்த்து. அதுக்கப்புறம் திருப்பி பாஸ்தா சிக்கன் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். இப்படிதான் போயிட்டு இருக்கு டெய்லி டே. எதனா டிஃப்ரெண்டா பண்ணா பிளாக் போடுறேன் guys.